ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன வண்டியில் மாமா கொண்டு வந்துருக்குறாருன்னு பார்த்தீங்களா? இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மாதத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி. இது எத்தனை கிலோ மாமா? 30. ஒரு மூட்டையில் 30 கிலோவா? 90 கிலோ இருக்குது. 75 கிலோ 75 கிலோ ஃப்ரெண்ட்ஸு. இப்படி தான் வேலைக்கும் போயிட்டு பாவம் எங்கள் மாமா இவங்களுக்காக போய் சுமந்துட்டு வருவார். ஆனால் எனக்கு மனசு அவ்வளோ வலிக்குது ஃப்ரெண்ட்ஸு. கடவுள் எல்லாரையும் இப்படியே வச்சுருக்க போகிறதில்ல, இவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை கொடுக்கணுன்றதான் எங்களோட ஆசை. இவங்களுக்காகவே நாங்கள் எங்கள் மாமா போயிட்டு ரைஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. 1 கிலோ 10 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுவார். அவர் வாங்கிட்டு வரும்போது இவங்களுக்கு பார்க்கணும் சந்தோஷத்தை. பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு. மீதி எல்லாரும் ஆமாம், அதை அப்படியே வச்சு அவங்களுக்கு சாப்பாடு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் 75 கிலோ ரைஸ் கொண்டு வந்துட்டாங்க. எப்படியும் இது ஒரு 15-20 நாளைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் திருப்பி வாங்குவோம். இப்படித்தான் ஓடு ஆறு அவன் அப்படி தான் பண்ணும். அப்படி சாப்பாடுக்கு ஒரு அரிசி வந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷம். இனி ஒரு 15-20 நாளைக்கு கவலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். மீதி எங்கேயும் சொல்லி வச்சு வாங்கணும். ரேஷன் கடையிலெல்லாம் போய் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி யாராவது வேண்டாதவங்க அரிசி கேட்குறவங்கக்கிட்ட, அரிசி வேண்டான்றவங்களுக்கு நம்ம வாங்கிக்குவோம். இதான் நீட்டேன். திருமுகத்தை ஒரு முகமாக கட்டுங்க, கொஞ்சம் திருப்புங்க. அம்மோ, அம்முக்குட்டி என்ன பண்ணுறீங்க பேபி? இறங்கி வாங்க. சாப்பாடு வேண்டாமா? அம்மு உடம்பு பரவாயில்லையா அம்முக்கு? இங்கே வர டாடா ரைஸ் தூக்கிட்டு போகிறாங்க அப்பா. மக்களே இங்கே பாருங்கள், இந்த ரோடு போட்டு 1 மாதம் கூட ஆகலை. ரோடு பார்த்திங்களா எப்படி பொழந்துட்டு வந்துருச்சுன்னு. இதுக்கு தான் இப்படி ஆகுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸு. ரோடு போட்டால் நம்ம மண் ரோடு இருக்கும்போதும் கூட ரோடு நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தா இப்படி பிச்சுட்டு பேந்துட்டு, இங்கே பாருங்கள் பேந்துட்டு வந்துருச்சு. அங்கே அதுக்கு மேலே இந்த பாருங்க காட்டுறா பார்த்திங்களா இப்படி பேந்துட்டு வந்திருக்கு. இப்படியே தான் அங்கே பாருங்க பார்த்திங்களா எப்படி பேந்துட்டு வந்திருக்கு. இதுக்கு தான் ரோடு போடுறாங்கன்னே தெரியல. போடுறதுக்கு பேசாமல் போடாமலே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் ரோடு போடுறது. ரோடு போட்டால் பழைய ரோடுகள்லாம் நம்ம போட்டால் எவ்வளோ நாள் நிற்கும் நிலச்சி. இப்போ பார்த்தா